திருச்சிற்றம்பலம். ஆரிடத்தில் வந்தும் அடியேன் உள்ளத்திருந்தும் ஓரிடத்தில் உற்பவித்தும் உள்ளபடி பாரிடத்தில் நாயேன் உளமகிழ நன்றா உணர்த்திடுவாய் தாயே நீ சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குருமுதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் 14 பாடல் எண் 71. அழுந்தாதே பாசத்து அனுதினமும் ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும் செழும்பாகை மீறி தரும் ரத வீட்டு இன்பமா மலைமேல் ஏறி திரும்பலாமே. கருவி கரணங்களை கொண்டு நுகரப்படும் உலக இன்பங்களிலேயே மேம்பட்ட அளவில்லா இன்பத்தை தரும் முக்தி இன்பம்ன்ற அந்த மலையில் கால் வைத்து ஏறிய பின்னும் அதனது உச்சியில் சென்று இருத்தல் ஒளிந்து பாசமாகிய பள்ளத்தை நோக்கி அழியலாகுமோ? அவ்வாறு இழிந்து அப்பள்ளத்தில் வீழ்ந்தால் மீண்டும் எழுதல் அரிதாகும். ஆதலின் அந்தோ அப்பாசங்களில் அழுந்தாது ஒழிக. உயிர் ஐம்பொறி முதலிய கருவி கரணங்களை கொண்டு அறிந்து வந்ததெல்லாம் சிற்றறிவும் உலக இன்பமுமே. இங்கனம் பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை அறிகின்ற அறிவாகிய பாச ஞானத்தில் அனுதினமும் அழுந்து விடாமல் இறைவன் தானே தனது கருணையினால் உயிருக்கு ஞானத்தை தந்து தன்னை உணர்த்தி பேரின்பமாகிய முக்தி பேற்றை நுகருமாறு தருகின்றான். அப்பேரின்பத்தை தரும் முக்தி நிலையில் மலை உச்சியில் கால் வைத்து ஏறிய பின்னும் பேரின்பத்தை தரும் இறைவனது திருவடியின் நிழலில் அகலாது பேரின்பத்தில் திளைத்திருத்தல் அன்றி வேறு ஒன்றையும் அறியாத அந்த நிலையிலிருந்து நீங்கி இந்த பாசமாகிய பள்ளத்தை நோக்கி உயிரானது பழைய பழக்கத்தால் உயிர் சார்பு பொருள் சார்பு ஆகியவற்றின் மேல் ஆசை கொண்டு பாசம் என்னும் பள்ளத்தை நோக்கி அழியலாகும். அவ்வாறு வீழ்ந்தால் எழுந்திருக்க வேண்டுமே. அப்பாச பள்ளத்தில் வீழ்ந்தால் மீண்டும் எளிதல் அரிது. அவர்கள் தம்மையும் தம்மை சார்ந்துள்ள உடம்பு உலகம் என்பவற்றையும் அறிதலை ஒழிந்து எல்லாம் மறந்து தன் வசம் அழிந்து சிவானந்தத்தில் தோய்ந்து இருந்தே மும்மல வாசனையும் தோன்றாது நீங்க பெற்றவர்களாக தனது அறிவு இச்சை செயல்களால் உயிர் இறைவனையே அறிந்தும் அன்பு செய்தும் அவனது திருவடி இன்பத்தில் திளைத்து நின்றும் மேலும் மேலும் எல்லையின்றி விளையும் ஆறா இன்பத்தில் ஆன்மா அழுந்தி தன்னையும் மறந்து பேர் இன்ப வீடு மாமலை மேல் நிலைத்து நிற்கலாம். அந்தோ அதனால் அப்பாசங்களில் அழுந்தாது ஒளிவாயாக. முக்தி இன்பத்தை பெற்ற நிலையில் உடம்போடும் உலகியலோடும் ஒட்டாமல் பற்றுதல் இன்றி வாழ்வாயாக என்று அறிவுறுத்தியுள்ளார். 72வது பாடல். என்றும் ஜனனத்து இடர்கடலிலே மூழ்கி பொன்றும் மனமே உனக்கோர் புத்தி கேள் நன்று தனிச்சங்கம் சேராமல் தற்பரணைச் சேரில் இனி சங்கம் சேராதிரு. என்றும் எஞ்சான்றும் எப்பொழுதும் பிறவின்ற இந்த துன்பமயமான இடர்கடலிலேயே மூழ்கி கெடுகின்ற மனமே உனக்கு ஓர் அறிவுரை கூறுவன் கேட்பாயாக. நீ பிறவியினின்று நீங்க வேண்டுமா? முதல்வனை அடைய வேண்டுமா? இனி தத்துவங்களின் கூட்டங்களில் சேராதிருப்பாயாக. அதுவே உனக்கு நன்மையாகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதார். பிறவி என்பதே இடர்கடல், துன்பமயமான கடல் என்பதையே நாம் உணர மாட்டாதவர்களாக இருக்கின்றோம். பிறவி என்பது துன்பமே மிகுதியாக உடையது. துன்பத்தை தரும் பல பிணிகளை உடைய உடம்பிலே அந்த பிணிகளுக்கு இடையே கட்டுண்டு மிகச் சிறிதாய் தோன்றும்
இந்த உலக இன்பங்களையே மீண்டும் மீண்டும் நுகர விரும்பி பாம்பின்வாய் தேரை போல பிணியுடை யாக்கை தன்னை பிறப்பறுத்து உய்ய வேண்டில் பணியுடை தொழில்கள் பூண்டு பத்தர்கள் பற்றினாலே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போழ்வார் கடவுர் வீரட்டனாரே என்று திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். பிறவி என்பதே துன்பம் தருவது. அந்த துன்பக்கடலிலே மூழ்கி அழுந்து விடாமல் அதனின்று அறவே நீங்க வேண்டுமா மனமே? நீ பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி தற்பரனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமாயின் ஐம்பொறி முதலான தத்துவ கூட்டங்கள் நாமல்ல என்று அவை உயிர்களுக்கு உலக விடயங்களை அறிவதற்கு துணை செய்யும் ஜடங்கள், ஜடப்பொருள்கள் என குரு அருளால் உணர்ந்து அத்தத்துவ கூட்டங்களிலிருந்து நீங்கி நிற்பாயாக. இவ்வுடம்பே நான் என்றும் அந்த உடம்பையே விரும்பி அதனோடே தொடக்குண்டும் இருக்கும் நிலையிலிருந்து நீங்கி குருவருளால் தற்பரனை சேர விரும்பேவையாயில் அசத்தாகிய உலகப் பொருள்கள் வேறாய் கண்டு அவற்றினின்று நீங்கி சிவம் ஒன்றையே கண்டு அதில் நிலைத்து நின்று பேரின்பத்தை நுகர்வாயாக. இறைவனது திருவடிகளை அணைந்தோர் அசத்து பொருள்களை உலகப் பொருள்களை அறிதல் இல்லை, சிவம் ஒன்றையே கண்டு பேரின்பம் துய்த்து நிற்பர். 73வது பாடல். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என். நிட்டை கூடிய சிவன் முக்தர்களுக்கு திருவருள் செயலன்றி ஆன்மாக்களுக்கென தனித்த செயல் இல்லை என்பதை இனி அடுத்து வரும் பாடல்களின் மூலம் விளக்குகின்றார். அவரவர் செய்த வினைக்கு ஈடாக மனம் வாக்கு காயத்தால் செய்யப்படும் நல்வினையும் தீவினையும் புண்ணிய பாவங்களாக கிடந்து அவரவர்க்கு முன்னே இப்பிறப்பில் அமைந்து கிடக்கின்ற நலங்களையும் தீங்குகளையும் அவரவரே அவற்றை செய்ததற்கு உரியவர்களை கொண்டு இறைவனையே தனது திருவருளால் செய்வித்தலின் யாவும் இறைவனது திருவருள் செயலே என்பது உண்மையாதலின் அந்த செயல்களுக்கு துணையாய் முன்னிற்பாரை சிலர் உறவு என்றும் சிலரை பகை என்றும் கருதி அவர்பால் உவத்தலும் காய்தலும் செய்தல் பெரியதோர் அறியாமை உடையதாகும். நெஞ்சமே எல்லாம் திருவருள் செயல் என்பதை உணர்வாயாக. என் வினைப்பயனை நுகர்வதற்கு இவர்கள் ஒரு கருவியாய் வாயிலாய் அமைந்தனரேயன்றி இவர்கள் இத்தீமையை எனக்கு செய்தவர்கள் அல்லர். ஆதலால் நலம் செய்தாரை உறவினர் என்று உவத்தலும் துன்பம் செய்தவர்களை பகைவர் என்று காய்தலும் செய்யாது திரு அருள் செயலே என்னை பக்குவப்படுத்துவதற்கு இத்துன்பத்தை எனக்கு தந்திருக்கின்றது. பிறரால் நமக்கு வரும் நன்மைகளும் தீமைகளும் அவர் செயல் ஆகாது. அத்திருவருளும் உயிர்களை பக்குவப்படுத்துவதன் பொருட்டே இந்த இன்பத் துன்பங்களை தந்து வழி நடத்துகின்றது என்பதை உணர்ந்து திருவருளையே நோக்கி நிற்பையாயின் எல்லா செயலும் திருவருள் செயலாகவே தோன்றும். 74வது பாடல். எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்று அறியேன் கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொம் தொம் என நின்று நடமாடினான் எங்கோனருள் எம்கோன் திருவருள் என்னை எங்கே நடத்துமோ எம்கோன் திருவருள் என்னை எங்கே கிடத்துமோ எம்கோன் திருவருள் என்னை எங்கே இருத்துமோ என்பதை யான் அறியேன். இவையெல்லாம் என் இச்சை வழியன்றி இறைவன் திருவருள் வழி நிகழ்த்துமாயின்
யான் பிறருக்கு எங்கனம் நன்மை தீமைகளை செய்தல் கூடும்? கங்கை பிறை இவற்றை தன் திருச்சடையில் சூடி திருத்தில்லையிலே தோம் தோம் என நின்று திருநடம் செய்யும் எம்கோன் என்னுடைய உயிர் தலைவனாகிய சிவபெருமானது திருவருள் அன்றி தனக்கென ஒரு இச்சையோ தனக்கென ஒரு செயலோ தனக்கென ஒரு அறிவோ இன்றி அவனது திருவருள் வழியிலேயே நிலைத்து நிற்குமாயின் திருவருளாகிய வழித்துணை நம்மை எங்கே நடத்தினாலும் எங்கே கிடத்தினாலும் எங்கே இருத்தினாலும் துன்பம் இல்லை. தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து தேறியதால திருவருள் துணையன்றி நமக்கு வேறு துணை இல்லை என்பதை எம்கோன் திருவருள் எனக்கு உணர்த்தியது. 75. போகம் புவனம் பொருந்துமிடம் எங்கெங்கும் தேகம் கரணம் திரியுமே ஆகில் அது தன்னை நீ என்று தவியாதே நெஞ்சமே நின்னையே கண்டு அருளில் நெல். கேவல நிலையில் உயிரின் முழு அறியாமையை நீக்குவதற்கு திருவருளால் கூட்டப்பட்ட தனு கரட போன போகங்கள் இவற்றோடு பொருந்தி நின்ற நிலையிலும் எஞ்சான்றும் உடலும் கரணங்களும் திரும்பு உணர்ச்சியவே தந்து நின்றன. ஏகதேச அறிவை தரும் தனு கரணங்களை நானெனவும் அனாதியே திருவருள் உடலிருந்தும் அதனை சார்தலில் இன்றி இருளில் அழுந்தியும் மாயா கரணங்களோடு கூடி மயக்க உணர்வும் கொண்டும் நிற்கும் நீ தன்னை நீ என்று தவியாதே. அவற்றின் தன்மையே உன்னுடைய தன்மை என்று இந்த அணுத்தன்மையை செய்தது இம்மலங்களே என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்குவதற்கு திருவருளின் துணையை அறிந்து அத்திருவருளோடு கூடி அத்திருவருளில் அடங்கி நிற்பாயாக. உனக்கென ஒரு செயலற நிற்பாயாக. பேரறிவாகிய திருவருள் ஞானத்தை உணர்ந்த பின்பே பதியாகிய இறைவனையும் அப்பதியின் வியாபியமாய் உள்ள தனது இயல்பையும் தனது வியாபக இயல்பையும் உணரும். ஆன்மா தனது வியாபக உணர்வை உணர்தல் திருவருளை உணர்ந்து அதில் அடங்கிய பொழுதே ஆகும். எனவே தனக்கென ஒரு செயலுமின்றி திருவருளில் அடங்கி நிற்பாயாக. அத்திருவருள் துணையாலே இருள் துன்பமும் நீங்க பெற்று மயக்க அறிவும் நீங்கி பேரின்பத்தை நுகரலாம். திருச்சிற்றம்பலம்.